திருமணத்துக்கு முன் ஆணுறுப்போட தன்மையை அதோட நிலையை சீரான நிலையை தக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிக அந்த காலை உணவை வந்து இயற்கை உணவாக எடுக்கலாம். இந்த பீட்ரூட்டை வந்து இளைஞர்கள் வந்து நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பீட்ரூட்டை ஜூஸாக எடுத்து சாப்பிட்லாம். இல்லை பீட்ரூட்டவே நீங்கள் வந்து நல்லா ஒரு அவியலாக பண்ணி அதை வந்து ரெகுலராக எடுக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நைட்ரிக் கண்டென்ட் ஆனது நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். காலையில் வந்து நீங்கள் சாதாரணமாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதில் நல்லா பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 100 கிராம் மரவள்ளி கிழங்கு நல்லா அவிச்சு சாப்பிட்றது, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து மொச்சக்கொட்டை சாப்பிட்றது, இது இல்லாமல் வந்து வேறு ஏதாவது சில பழங்கள் சாப்பிட்றது, அந்த மாதிரி வந்து உணவை வந்து நீங்கள் மாற்றணும். நல்ல ஆக்சிகரணி அதிகம் இருக்கக்கூடிய இயற்கை உணவுகளை சாப்பிடணும். ஆப்பிள், மாதுளை எடுத்துக்கலாம். டெய்லி வந்து காலையில் வந்து மாதுளம்பழம் சாப்பிட்லாம், மாதுளை ஜூஸ் எடுத்துக்கலாம். சரியா? செவ்வாழை எடுக்கலாம். இல்லை வந்து கிழங்கு வகைராக்களை வந்து சாப்பிடலாம். மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குலேருந்து நீங்கள் நிறைய கண்டென்ட் எடுக்கிறப்ப நிறைய செரோட்டோனின் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஹார்மோனல் ஃபங்க்ஷன் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். நான் சொல்கிற மாதிரி நல்ல உணவு, நல்ல உழைப்பு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், இந்த சைக்கிள் சரியாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஆணுறுப்பை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நினைச்ச மாதிரி வந்து தகவமைக்க முடியும்.